வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மோரோ தயிரோ சேர்க்காம மோர் குழம்பு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு 1 பாட் கொத்தவரங்காய் பருப்பூசிலி. இந்த மோர் குழம்பு நமக்கு சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். சேவை எல்லாம் பண்ணணும், அதுக்கும் தொட்டு சாப்பிடலாம். இந்த 1 பாட் கொத்தவரங்காய் பருப்பூசிலி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த மோர் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு பருப்பூசிலி வந்து சூப்பரா இருக்கும் இல்லையா? இதை நான் பண்றதுனால அதை சேர்த்து நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஆல்ரெடி பார்க்காதவங்களுக்கு புதுசா வர்றவாளுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த 1 பாட் கொத்தரங்காய் பருப்பூசிலி ரொம்ப எண்ணெய் தேவை இருக்காது, ரொம்ப சீக்கிரமும் ஆயிடும். இந்த மோர் குழம்பு இந்த பருப்பூசிலி ரெண்டுமே ரொம்ப குவிக்கா ஆகக்கூடிய நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, மோரும் தயிரும் சேர்க்காத ஒரு மோர் குழம்பும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு 1 பாட் கொத்தரங்காய் பருப்பூசிலியும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தயிர் சேர்க்காத மோர் குழம்பு பண்றதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதுல இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். லோ ஃப்ளேம்ல இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஜீரகம் நல்லா வறுபட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஒரு மிக்சி ஜார்ல நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்ல நம்ம யூஸ் பண்ற மாங்காய் இருக்கு இல்லையா, அதோட புளிப்பு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துப்போம். நம்ம வறுத்த ஜீரகம் நல்லா சூடு ஆறு எடுத்து அதையும் சேர்த்துடலாம். 1 கப்பு மாங்காய் பீசஸ், அதே கப்ல 1 கப்பு தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இதை தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். மாங்காய் மோர் குழம்புக்கு அரைச்சதை இந்த பவுல்ல எடுத்துடலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு சேர்த்துருவோம். மோர் குழம்போட கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப திக்கா இருக்குன்னா நம்ம இதுல தண்ணி விட்டுக்கலாம். இது பாருங்க கரெக்டா இருக்கு. இந்த மாங்காய் மோர் குழம்புக்கு தாளிச்சிடுவோம். மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். தாளிச்சதை மோர் குழம்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். ஈஸியாவும் குவிக்காவும் மாங்காய் மோர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுது. கொத்தவரங்காய் உசிலி பண்றதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு பைத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பருப்பு பாருங்க நல்லா ஊற எடுத்து தண்ணியை ட்ரைன் பண்ணி நான் எடுத்துட்டேன். இதோட 2 மிளகாயும் ஊற வச்சிட்டேன். அரைக்கரைச்ச ஈஸியா மசிஞ்சிடும். பருப்பையும் மிளகாயும் நான் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. தண்ணி விடாம இது எல்லாத்தையும் கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். உசிலிக்கு இதை போல கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை சின்ன சின்னதா இது மாதிரி உருட்டி இதே போல அந்த வடை மாதிரி தட்டி எடுத்துடலாம். 200 கிராம் கொத்தவரங்காயை இதை போல பொடியா கட் பண்ணி குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், நம்ம பருப்பு அரைச்சி வடை மாதிரி பண்ணிருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் இது போல வச்சுக்கலாம். இது போல பக்கத்துல இது மாதிரி வச்சுக்கலாம். குக்கர் மூடிய மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். விசில் வந்த கையோட ப்ரெஷர் நம்ம மேனுவலா ரிலீஸ் பண்ணிக்கணும். உடனே குக்கர் மூடியும் நம்ம திறந்துடணும். குக்கர் 3 விசில் வந்துடுது. உடனே நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடியை நம்ம உடனே திறந்துக்கணும். இது போல உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி குக்கர் மூடியை திறந்துட்டோம்னா காய்கறி கலர் மாறாம இருக்கும். கொத்தவரங்காய் பருப்பும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. இதுவும் நல்லா வெந்துட்டு அதே நேரம் கலரும் மாறல. இது கொஞ்சம் சூடாறட்டும். இது நம்ம வேற பிளேட்ல எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும். கொத்தவரங்காயும் பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. பருப்பூசிலி பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, வெந்த கொத்தவரங்காய். நம்ம உசிலிக்கு வடை மாதிரி பண்ணி வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அது சின்ன சின்னதா உடைச்சு மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல இதை போல பிடிச்சி எடுத்துட்டேன்.
இதையும் சேர்த்துடலாம். 2 நிமிஷத்துக்கு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும். கொத்தவரங்காய் வேகும் போது நம்ம அதுலயும் உப்பு சேர்த்துட்டோம், உசிலிக்கும் உப்பு சேர்த்துட்டோம். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஒருவேளை தேவைப்படுதுன்னா மேல் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பருப்பு உசிலி சூப்பரா ரெடி ஆயிடுது. ரொம்ப எண்ணெயும் இல்லை, அதிகமான டைமும் இல்லை. பருப்பு உசிலி பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இந்த கொத்தவரங்காய் பருப்பு உசிலியை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். கொத்தவரங்காய் துவர்ப்பா இருக்கும் அப்படின்னு தோணித்துன்னா கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தூவின்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த துவர்ப்பு டேஸ்டும் நமக்கு தெரியாது, குழந்தைகளும் ஈஸியா சாப்பிடும். மோர் குழம்பும் பருப்பூசிலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. ரெண்டுமே பாருங்க எவ்வளவு குவிக்கா பண்ணிட்டோம். மோர் குழம்பு ஜஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில அரைச்சிட்டு தாளிச்சாலே மோர் குழம்பு ரெடி ஆயிடும். கொத்தவரங்காய் ஊசிலேயே 1 பாட் ரெசிபி, அதுவும் குவிக்கா ஆயிடுது. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன், அதுல நம்ம மோர் குழம்பை விட்டுண்டு தொட்டுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் பருப்பூசிலி. நம்ம பீன்ஸ், வாழைப்பூ, முள்ளங்கி இந்த மாதிரி எந்த காயில நம்ம பருப்பூசிலி பண்ணுவோமோ இதே மெத்தட்ல நம்ம எல்லாமே பண்ணலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மோர் குழம்பு சாதத்துல பிசைஞ்சுட்டு பருப்பூசிலியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, பிரமாதமா இருக்கு. மோரோ தயிரோ சேர்க்காம வெறும் மாங்காய் சேர்த்து பண்ணிருக்கோம். இருந்தாலும் அந்த மாங்காயோட ஃப்ரெஷ்னஸ், அந்த ஃபிளேவர், லேசான புளிப்போட மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இது ஒரு வேகன் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் தயிர், பால் இதெல்லாம் சேர்க்க மாட்டான் இல்லையா, அவன் மோர் குழம்பு இதை மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம தயிர் விட்டு செய்யற மோர் குழம்பு கூட கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த மாங்காய் போட்டு நம்ம பண்ணக்கூடிய இந்த மோர் குழம்பு அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. உசிலியும் நம்ம அந்த பருப்பு எல்லாம் அரைச்சி வதக்கி உதுத்துண்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது டைமும் கூட எடுக்கும், எண்ணெயும் அதிகமா தேவைப்படும். சில சமயம் ட்ரையாவும் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உசிலி சாப்பிடுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும், எண்ணெய் செலவும் கம்மியா இருக்கும், வேலையும் கம்மி, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயுமே பருப்பு உசிலி மோர் குழம்பு பெஸ்ட் காம்பினேஷன். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மாங்காய் சீசன் இருக்கும் போதே இந்த மாங்காய் போட்ட இந்த மோர் குழம்பும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காயில பருப்பூசிலியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுமே ஈஸியாவும் முடிஞ்சிடும், ஃபர்ஸ்ட் கிளாஸாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.